அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். இந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சிவசூத்ரால உங்களுக்கு யோகா பயிற்சி எடுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இப்போ இந்த பதிவுக்குள்ள போகலாம். இப்போ ஆன்மீக பதிவுகள் நாம இந்த சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். ரெண்டாவது, நீங்க கேட்குற கேள்விகள், ஆன்மீக கேள்விகள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு எல்லா கேள்விகளுக்குமே முடிந்த அளவுக்கு நாங்கள் விடையளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த பதிவு கூட சமீபத்தில் நம்ம இந்த குண்டலினி சக்தியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சில பேர் கமெண்ட்ஸ்லையும் தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னா இந்த குண்டலினி சக்தி கீழே இறங்கிடுச்சு எனக்கு, அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பதிவுகள், நிறைய கமெண்ட்ஸும் நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கேள்விக்கு விடை கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. முதல்ல இந்த குண்டலினி சக்தியை பற்றி நாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சரிங்களா? இது எப்படி, என்ன, எந்த அளவுக்கு செயல்படும், இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன அப்படின்றது எல்லாமே நாம் தெளிவாக போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நிறைய பேர் கேட்ட கேள்வி குண்டலினி சக்தி எனக்கு துரியம்ன்ற லெவலுக்கு போயிருக்கு, துரியம்ன்ற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய விந்து வெளியேறதுனால நான் கீழே திரும்பி வந்த மாதிரி குண்டலினி சக்தி எனக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. இதில் உங்களுக்கு பயிற்சி ரீதியாக என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த பயிற்சியை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கேட்குறேன். அதனால் நான் உங்களுக்கு பொதுவான சில விளக்கங்களை சொல்கிறேன், அதை நீங்கள் கடைபிடிங்க. பயிற்சி ஏன் நான் பயிற்சியால் நான் ஏன் விளக்கம் கொடுக்க முடியாதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு பயிற்சியை பண்ணிட்டு இருப்பீங்க, இங்கே சில உபதேசங்கள் நாம் கொடுத்துட்ருப்போம். அது ரெண்டும் எப்போவுமே மிக்ஸ் ஆகக்கூடாது. அது ஒரு விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இங்கே நாம் கொடுக்குற இந்த சிவசூத்திர யோக பாடசாலையில் கொடுக்குற பயிற்சியில் இந்த ரெண்டாவது உபதேசம் வாங்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த குண்டலினி சக்தியை எப்படி மேலே ஏற்றணும், அதே மேலே ஏற்றிய அந்த குண்டலினி சக்தியை எப்படி திருப்பி கீழே இறக்கணும், எந்த வழியாக இறக்கணும் அப்படின்றதையும் நாம் தெளிவாக ரெண்டாவது உபதேசம் வாங்கும் போதே பயிற்சி எடுக்கிற அந்த சீடர்களுக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அதனால இது ஒரு பெரிய ஒரு கேள்வியா அவங்களுக்கு எழாது. அது இந்த குண்டலினி சக்தியானது அதீத வெப்பம் இருக்குது அப்படின்னும் போது நம்ம என்ன ஆகும்னா, இந்த விந்து சக்தியானது தன்னால வெளியேறிடும். இது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு காமனான ஒரு விஷயம்தான். ஸோ அதை பத்தி நீங்க வருத்தப்படவே தேவையில்லை. இப்போ இந்த குண்டலினி சக்தி துரியமோ இல்லை எந்த ஒரு ஆதாரத்தில் அது ஏறினாலும் சில பேருக்கு அது கீழே இறங்க தான் செய்யும். அதை பற்றிய வருத்தம் நம்மளுக்கு தேவையே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நிலையும் போகும்போது ஒவ்வொரு உணர்வுகளை நம்மளுக்கு அது கொடுத்துட்டு என்ன பண்ணும், அது திரும்பி கீழே இறங்கணும். இப்போ சில பேருக்கு என்ன ஆகும்னா இந்த குண்டலினி சக்தி அவங்களுக்கு ஏறினதே தெரியாம கூட இருக்கலாம். அவங்களுக்கு துரியம்ன்ற நிலையில வரும்போது தான் அவங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியை பத்தின முழு உண்மையும் அப்போதான் அவங்களுக்கு தெரிய வரும். அப்போதான் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓ குண்டலினி சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி இது ஏறி இறங்கி இருந்தாலும் அதை பற்றின எந்த ஒரு புரிதலுமே அது அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ரெண்டாவது, இந்த குண்டலினி சக்தி ஏறினால் இறங்காது அப்படின்னு சொல்லிட்டு யார் நம்மளுக்கு சொன்னது? அப்படியே இறங்கினாலும் ஏறாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏன் முடிவு பண்றோம்? நாம என்ன பண்றோம்னா, சில வீடியோக்களையோ இல்லை சில பேர் சொல்றதையோ என்ன பண்றோம், நம்ம கேள்வியா நம்ம கேட்டு அதை பதிலாக நம்ம பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். என்ன பதிவு பண்ணி வச்சிருக்கோம்? குண்டலினி சக்தி கீழே இறங்கினா திரும்பி மேலே எழாது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்குள்ள வளர்த்து வச்சுக்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த சக்தி நிலையானது கீழே இறங்கும் போது நம்மளுக்கு என்னன்னா ஒரு வெறுமைத்தன்மை நம்மளுக்கு உண்டாகும். அந்த வெறுமைத்தன்மை என்னன்னா, உங்க மனம் தூய்மை அடைதல் தான் அந்த வெறுமைத்தன்மை.
அது எப்படி தெரியும்னா, நம்மளுக்கு வந்து எந்த உணர்வுகளுமே இல்லாம நாம இருக்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து அது உங்களுக்கு எடுத்துட்டு போறதுனால உங்களோட சக்தி முழுவதும் வந்து கீழே இறங்கிடுச்சு அப்படின்றத நீங்க நினைச்சிடுவீங்க. அதனால என்ன ஆகும்னா வந்து நீங்க நினைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சக்தியானது அது கீழேவே தான் இருக்கும். அதனால எப்பவுமே வந்து இந்த குண்டலினி சக்தி வந்து கீழே இறங்கிடுச்சு, எனக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்ற ஒரு மனநிலைக்கே நீங்க செல்லவே செல்லாதீர்கள். நீங்க வருத்தப்படுறதுல இதுல வந்து அவசியமே கிடையவே கிடையாது. யார் வருத்தப்படுவாங்க அப்படின்னா, நான் வந்து குண்டலினி பயிற்சி பண்ணேன், ஆனா அது எனக்கு கீழே இறங்கிடுச்சு அப்படின்ற அந்த நான்ன்ற எண்ணமும் எனதுன்ற எண்ணமும் யாருக்கு வருகிறதோ அவங்களுக்கு வந்து அந்த குண்டலினி சக்தியானது வந்து என்ன ஆகும், அது கீழே இறங்கிடும். ஏன்னா நாம செய்யற செயலை வந்து நம்ம என்ன பண்றோம், நான் தான் செய்யறேன், நான் தான் இவ்வளவு காலம் பயிற்சி பண்ணேன், என்னாலதான் அந்த முயற்சி, நான் பண்ண முயற்சியானதான் இந்த குண்டலினி சக்தி வந்து மேலே எழும்புச்சு, இப்போ என்னாலதான் வந்து அந்த சக்தி வந்து கீழே இறங்குது அப்படின்ற உணர்வே வந்து என்ன பண்ணும், அந்த குண்டலினி சக்தியை நம்மளுக்கு மேலே வந்து திருப்பி ஏற்றாது. அதனால நீங்க அப்படி அந்த செயலை வந்து செய்யல அப்படின்ற அந்த ஒரு மனநிலைக்கு போகணும். இப்போ இந்த குண்டலினி சக்தியானது யார் ஏற்றியது? இறைவன் ஏற்றினான். யார் இறக்கியது? இறைவன் இறக்கினான். அப்போ இறைவனுக்கு தெரியும் எப்போ ஏற்றணும் எப்போ இறக்கணும் அப்படின்றது வந்து அந்த இறைவனுக்கு தெரியும். அப்போ அந்த அனுபவங்கள் வரும்போது, கீழே இறங்கும் போது இறைவன் எனக்கு கொடுத்தா, இறைவன் இப்ப இறக்கியிருக்கா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள நீங்க எப்பவுமே போயிடணும். ஏன்னா இந்த குண்டலினி சக்தி தான் வந்து நம்மளுடைய ஆன்மீக பாதையில ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா அமையிறது. அந்த திருப்பத்தை வந்து நாம வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நாம ஆன்மீகத்துல அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். இது என்ன ஆகும்னா வந்து இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கிற ஒரு பரிசோதனை தான் இந்த குண்டலினிய சக்தியை நம்ம கீழே இறக்குற ஒரு உணர்வு. அப்போ அந்த பரிசோதனையில தான் நாம எந்த முடிவை எடுக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியா அங்க இருக்கு. இப்போ எனக்கு குண்டலினி சக்தி கீழே இறங்கிடுச்சு, என்னோட விந்து வந்து வெளியேறிடுச்சு, அதனால வந்து என்னால இனி வந்து குண்டலினி சக்தி வந்து மேலே எழுமா அப்படின்ற எண்ணத்துக்கே நீங்க போகவே போகாதீங்க. இந்த உலகுக்கே படி இழக்கிற இறைவனுக்கு தெரியும் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பது அவனுக்கு தெரியும். அதனால நீங்க வருத்தப்படுறதுல இதுல வந்து அவசியமே கிடையவே கிடையாது. நீங்க உங்க பயிற்சியை வந்து தொடர்ச்சியா செய்து கொண்டே வாருங்கள். நிச்சயமாக இந்த குண்டலினி சக்தியானது மீண்டும் மேலே எழும். அதை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இப்போ இந்த குண்டலினி சக்தி கீழே இறங்கிறதுக்கு சில காரணங்கள் வந்து இருக்கு. இதுல முதல்ல வந்து நம்ம என்னன்னா உலக கடமைகள். இப்போ நாம இந்த பிறப்பு எடுத்திருக்கோம்ல, இந்த பிறப்பு உண்டானதற்குண்டான அந்த காரண காரியம் அது வந்து நிறைவேறாமல் இருந்தால் இந்த குண்டலினி சக்தியானது கீழே இறங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது, நீங்க அந்த சக்தியை வந்து எப்படி வந்து மேலே ஏற்றினீர்களோ அதுபோல நீங்கள் பெற்ற அந்த இன்பத்தை நீங்கள் குருவாக இருந்து ஒருவருக்கு சொல்லிக் கொடுக்கும் கடமையும் இருக்கலாம். அதனால எனக்கு குண்டலினி சக்தி வந்து கீழே இறங்கிடுச்சு, நான் ஆன்மீகத்துல முன்னேற முடியுமா அப்படின்ற மனநிலைக்கே நீங்கள் செல்லாதீர்கள். இந்த விஷயத்துல, இந்த குண்டலினி விஷயத்துல நீங்க யாரையுமே நம்பக்கூடாது. ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க, இறங்கிடுச்சாப்பா, நீங்க வந்து இனிமேல் பட்டு எதுவுமே உன்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய வீடியோலையும் சொல்லியிருக்காங்க, நானும் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கேன். இது எதையுமே நீங்க நம்பாதீங்க. நீங்க உங்களை மட்டும் நம்புங்க, இறைவன் மீது நம்பிக்கை வைங்க. அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த நிலைக்கு அது எடுத்துட்டு செல்லும். ஏன்னா இந்த பரிசோதனைன்னு வரும்போது நம்மளை கீழே தள்ளுறதுக்கு தான் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதனால நீங்க யாரு சொல்றதையுமே நீங்க நம்பவே நம்பாதீங்க. நீங்க உங்க முயற்சியை மட்டும் நீங்க செய்து கொண்டே இருங்கள், முயன்று கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அந்த குண்டலினி சக்தியானது மீண்டும் மேலே எழும். அதுல எந்த விதமான சந்தேகமே நீங்க பட வேண்டாம்.
இந்த குண்டலினி சக்தி யாருக்கு திரும்பவும் மேலே எழாதுன்னா, யார் ஒருவர் இந்த சக்தியை உணராமல் இல்லை உணர்ந்தோ ஆணவம்ன்ற ஒரு மாயைக்குள்ள போய் சிக்கிறவங்களுக்கு இந்த குண்டலினி சக்தின்றது திரும்பி எழவே எழாது. அவங்க திருப்பி அடுத்த பிறவி எடுத்து அவங்க திருப்பி இந்த பயிற்சியெல்லாம் பண்ணால் மட்டும்தான் திருப்பி அவங்க அந்த நிலைக்கு வர முடியுமே தவிர ஆணவம்ன்றது எக்காரணத்து கொண்டும் நமக்குள்ள கடுகளவு இந்த இடத்துல வரவே கூடாது. நான் தான் பயிற்சி பண்ணுறேன், என்னால் தான் இது நடக்குது அப்படின்றது ஒரு விதமான ஆணவம் தான். அதுவும் நம்மளுக்கு வரக்கூடாது. அதனால் இப்போ இறைவன் இருக்கிறான். இறைவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். நாம் எதுவுமே இந்த இடத்துல எந்த ஒரு கேள்வியும் நம்ம கேட்க தேவையில்லை. இப்போ இதுதான் நம்ம பட்டினத்தார் சொல்லுவார், எத்தொழில் செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனம் மோனத்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ ஞானிகள் இருக்காங்க. இந்த ஞானிகள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, இல்லை என்ன பெரிய அவஸ்தைப்பட்டாலும் சரி, ஆனாலுமே அவங்களுடைய நினைவு எப்பவுமே அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அந்த இறைவனை நோக்கி மட்டும்தான் இருக்குமே தவிர இது எனக்கு கிடைச்சது, இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு வந்தது, இது எனக்கு போச்சு அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கே அவங்க போகவே மாட்டாங்க. அவங்களுடைய நிலை என்னவோ அந்த ஒரே நிலையில தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே இறைவன் தான் காரணம். நான் துன்பப்பட்டாலும் சரி, நான் இந்த தொழில் செய்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அந்த மௌன நிலையில இருந்தே அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை சாதிப்பார்கள். அதாவது அவங்க இறைவன் அடையும் வழியை எப்பொழுதுமே தன்னுடைய அந்த நினைவை விளக்காமல் இறைவனை அடையும் ஒரு நிலையை மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். அதுபோலதான் நாமளும் அந்த நிலையை அடையணும். அதனால நீங்க இதுல வருத்தப்படுறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமுமே கிடையாது. குண்டலினி சக்தி மீண்டும் மீண்டும் எழும். அதுல எந்த ஒரு ஐயமுமே வேண்டாம். அதுல நீங்க உங்க மேல முதல்ல நீங்க நம்பிக்கையை வச்சீங்கன்னா நிச்சயமாக அது மீண்டும் எழும். உங்க கேள்விக்கு விடை கிடைத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். விடை கிடைக்கணும்னா திருப்பி நீங்க உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா பதிவு செய்யுங்கள். மீண்டும் நான் அதுக்கு விளக்கத்தை கொடுக்கிறேன். நன்றி. ஆத்ம வணக்கம். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.